சொன்னதுக்கப்புறம் நான் நேரம் நிற்கிறேன் பாருன்னு சொல்லி நின்று காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இந்த ஷோல்டர் இறங்கிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ போய் நின்று காமிச்சேன் நான் மறுபடியும். பார்த்தா இப்போ தான் நேராகவே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து பேக் பெயின்காக நம்ம ட்ரீட்மெண்ட்டு வந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து எத்தனை வருஷமாக இருந்துச்சு, அந்த பேக் பெயின் எப்படி வந்தது, ஸோ நம்மளுடைய கிளினிக்கில் எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணோம், அவருக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அது எத்தனை நாளில் ரெக்கவர் ஆனார் அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து சார் வந்து நம்ம சொல்ல போகிறாரு. ஸோ இதே மாதிரி நிறைய பேஷண்ட்ஸோடைய ரிப்போர்ட்டும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சார் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் பேர் சார்? என் பேர் முத்துகிருஷ்ணன் சார். எங்கேருந்து வரீங்க சார்? கோடம்பாக்கம் சார். சார் உங்களுக்கு இந்த பேக் பெயின் பிரச்சனை எத்தனை வருஷமாக இருக்குது சார்? சார் ஒரு 23 இயர்ஸாக நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓகே. பேக் பெயின் பார்த்தீங்கன்னா வந்து மைல்டாக இருந்துகிட்டே தான் இருந்தது. ஓகே. பட் ஒரு 5 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக இருந்தது. ஓகே. 4 to 5 இயர்ஸாக வந்து கொஞ்சம் சிவியராக இருந்தது. சரி. ஸோ அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வண்டி ஓட்டுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மெயினாக ஃபீல்டு ஒர்க்கு தான். ஸோ வண்டி ஓட்டினா தான் என்னால் வேலையை செய்ய முடியும். ஓகே. அதனால் அந்த பெயின் இருந்ததுன்னா வேலை செய்ய முடியல என்னால். அது குறைக்கணுன்றதுக்காக தான். சரி. ஸோ 23 இயர்ஸாக நீங்கள் வந்து ஃபீல்டு ஒர்க்லேயே இருக்கிறீங்க. ஆமாம். லைக் இந்த சர்வீஸ் பண்ணுற சர்வீஸ் ஓரியன்ட் ஃபீல்ட்ஸில் வந்து இருக்கிறீங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு 5 இயர்ஸாக வந்து இந்த பேக் பெயின் இருக்குது. 5 இயர்ஸாக ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி சார், இதுக்காக நீங்கள் வெளியில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா சார்? எடுத்தேன் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணோம். ஓகே. பட் அதில் வந்து எனக்கு என்னைக்கு ஃபிசியோதெரப்பி செஷன் போகிறணும் அன்னைக்கு மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. மறுநாள் வந்து பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க எக்ஸசைஸ்லாம் சொன்னாங்க. என்னதான் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு அவுட்புட் இல்லை. ஸோ எங்கே மெயினாக ப்ராப்ளமோ அங்கே வந்து கொஞ்சம் சரியாகிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் 100% ரிசல்ட் அதில் தெரியல எனக்கு. ஸோ மறுபடியும் அந்த பெயின் வந்து ஷூட் அப் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க யூடியூப்பில் பார்த்தேன். சரி சார். ஸோ சார் கூட வந்து நம்மளுடைய ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ சார் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுக்கு. சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல சார். ஸோ நீங்கள் வந்து இந்த பெயின்காக நீங்கள் நிறைய வெளியிலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய டேப்லெட்ஸ்லாம் கூட சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அப்படி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சிங்களா? ஆக்சுவலாக நான் டேப்லெட்ஸ் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன் சார். எனக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறதே பிடிக்காது. அதனால தான் மெயினாக இங்கே வந்ததே நான். ஓகே. ஸோ உங்ககிட்ட பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தவுட் டேப்லெட் நீங்கள் சரி பண்ணோம் நீங்கள் அந்த டாஸ்க் பண்ண சொன்னீங்க. அதுக்காக தான் நான் மெயினாக இங்கே வந்தேன். சரி சரி. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து இந்த அக்குபஞ்சர் கிளினிக்கில் வந்து நோ மெடிசன், யாருக்குமே வந்து நம்ம மெடிசனே கொடுக்கறதில்ல. ஒரு சிங்கிள் பில்ஸ் கூட நம்ம எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஸோ அப்படி தான் நம்ம வந்து சாருக்கு வந்து நேச்சுரலாக பாடியை வந்து நம்ம ஹீல் பண்ணி கொடுத்தோம். சார் உங்களுக்கு இந்த பேக் பெயின் தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுங்களா? சார் ஆக்சுவலாக நான் டெஸ்ட் பண்ணும்போது வந்தோடனே நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்களே, டெஸ்ட் பண்ணும்போது நீங்களே எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க எனக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்தது. ப்ளஸ் வந்து ப்ளோட்டிங் இதெல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாமும் சரியாச்சு. ப்ளஸ் கையில் கொஞ்சம் லைட்டாக ரேஷஸ் மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ அது ஒரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. இப்போ டெவலப் ஆகிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு நார்மல் ஆகிடுச்சு எல்லாமே. ஓகே சார், உங்களுக்கு நாங்கள் ஆக்சுவலாக என்ன டயக்னோஸ் பண்ணோம், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் சார்? சார் டயக்னோஸ் பண்ணது வந்து நீங்கள் அந்த உங்களோட யூனிட் இது ஒன்று வச்சுருந்தீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று கொடுத்து டெஸ்ட் பண்ணீங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உடம்புல என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குன்றதை டீட்டெயிலாக அதுலேயே உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே என்ன ப்ராப்ளம்ன்றதை சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு இந்த அக்குபஞ்சர் கொடுத்தீங்க. ஸோ டான் தெரப்பி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனிமா அதெல்லாமே கொடுத்தீங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்டர் இனிமா வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இனிமாக்கும் ஆஃப்டர் இனிமாக்கும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்தது. ஸோ உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஹீல் ஆகிற மாதிரி, செல்ஃப் ஹீல் ஆகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது உங்களோட ட்ரீட்மெண்ட். ஓகே சார், ஆக்சுவலாக சார் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கிளினிக்கில் வரும்போது பேக் பெயின்ட்டு வந்தார் இல்லையா? ஸோ நம்ம எப்போவுமே இந்த பேக் பெயின் சொல்லும் போது நம்ம பேஷண்ட்ஸுக்கு எல்லாருமே என்னென்னா அவங்களுக்கு வந்து காலோடைய லெக் லென்த்து பார்ப்போம்.
ஸோ அந்த லெக் லென்த்லேயே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி வந்து சார் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் திரும்பி நீங்கள் சொன்னீங்க நீ நேரம் நில்லுங்க சார், நின்று ஒரு என்னை பாருங்க அப்படின்னு சொன்னீங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே. நான் நின்று நிற்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து 2 வாட்டி என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணீங்க நீங்கள் நேரம் நிற்கிறீங்களா அப்படின்னு. ஸோ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் இப்படி சாஞ்ச மாதிரி தான் நின்றுட்டு இருந்தேன். அது எனக்கே தெரியல சார், நான் நேராக தான் நிற்கிறேன் சார், நேராக தான் நிற்கிறேன்னு 2 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணேன். அதான் சார் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க சார் அப்படின்றேன் நான். ஏன்னா நம்ம பேக் பெயின்னு சொல்லும்போது மிஸ்அலைன்மெண்ட் ஆகிடுது இல்லையா. ஸோ சாக்ரம் டில்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய போஸ்டர் வந்து மாறிடும். அந்த ரீசன்னால கூட வந்து பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அப்போ சாரை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் நில்லுங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். அவர் வந்து சார் நின்றுட்டார், அதாவது இப்படி வந்து சார் நின்றுட்டார். அப்போ நான் கேட்குறேன், சார் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் 2-3 வாட்டி கேட்டுட்டேன். சார் சொல்ல, ஆமாம் சார் நான் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறேன்னு சொல்லிட்டார். அப்புறம் நான் என்ன பண்ணேன், உடனே ஸ்னாப் எடுத்து இது மாதிரி பாருங்க சார் நீங்கள் எப்படி நிற்கிறீங்கன்னு சொல்லி நான் அவருக்கு வந்து ஸ்னாப் எடுத்து நான் காமிச்சேன். பார்த்தா இந்த ஷோல்டர் வந்து இறங்கி இருந்தது. அப்போ இந்த மாதிரி சைடாக நிற்கிறாரு. பாருங்க சார், இதுதான் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறேன்னு சொன்னீங்க, பட் ஆனால் உங்களுடைய போஸ்டர் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வீட்டில் கூட சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னீங்களா? ஆமாம் சார், ஆமாம். என் பொண்ணும் என்னோட ஒய்ஃபும் வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக, நேராக நிற்கிறேன்னா நான் பாருங்க, நான் போயிட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் நேராக நிற்கிறேன்னா பாருன்னு சொல்லி நின்று காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை இந்த ஷோல்டர் இறங்கிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ போய் நின்று காமிச்சேன் நான் மறுபடியும். பார்த்தா இப்போ தான் நேராகவே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. ஸோ மக்களே, இந்த போஸ்டர் வந்து மிஸ்அலைன்மெண்ட் ஆகுறதுனால கூட மேக்ஸிமம் வந்து பேக் பெயின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ பேக் பெயின் மட்டுமே இல்லை, இந்த ஷோல்டர் பெயின் அப்புறம் இந்த நீ பெயின் வர்றதுக்கான கூட நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ அதனால தான் நம்ம வந்து டயக்னோசிங் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நிற்க வச்சு பார்த்ததில் அவருக்கு வந்து மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருந்தது. அதுக்காக நம்ம வந்து டான் மெத்தட் கொடுத்து அந்த மிஸ்அலைன்மெண்ட் ஆகியிருந்த ஸ்பைனல் கார்டை நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி பெயின் இருந்த அந்த ஸ்பைனல் கார்டில் வந்து நம்ம நீடில் பண்ணி அந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அங்கேயும் வந்து நம்ம பெயின் குறைஞ்சிட்டோம். சார் இப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரெக்கவர் கிடச்சிருக்கு சார்? நீங்கள் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் வண்டி ஓட்டியிருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? ஆக்சுவலாக பிஃபோர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் உட்காரும்போது போஸ்டரே வந்து ஒரு மாதிரி கிராஸாக தான் உட்காந்து ஓட்டிட்டு இருப்பேன் வண்டியை. ஒரு மாதிரி இப்படி வளைஞ்ச மாதிரி தான் உட்காந்து ஓட்டிட்டு இருக்கோம் வண்டியை. ஆனால் உங்களுக்கு என்னன்னா ஸ்ட்ரைட்டாக உட்கார்றது நீங்கள் உங்களுக்கு நினைப்பு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, என்னன்னா அந்த பெயின் இருக்கிறதுனால ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்காக அந்த மாதிரி உட்காந்து ஓட்டி பழகி அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, பை ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதுதான் நார்மல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்ட்ரைட்டாக தான் உட்கார முடியுது. ஓகே, நிமிர்ந்து தான் உட்கார முடியுது. நல்லா எனக்கு அந்த போஸ்டரை எனக்கே ஃபீல் பண்ண முடியுது. ஓகே. ஸோ அதனால் என்னென்னா அதை பள்ளங்கெல்லாம் வந்ததுன்னா கூட வந்து இப்போ அந்த பெயின் தெரியல எனக்கு. ஓகே. ஸோ வண்டி ஓட்டும் போதே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் மோர் தென் 95% வந்து ரெக்கவர் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஓகே, மோர் தென் 95% ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ அந்த சின்ன இது வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரானிக் பெயின்றதுனால கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக இருந்தது. ஓகே, ஆக்சுவலாக இந்த எதுக்காக சார் வந்து 95% சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவருக்கு 100% கூட கம்ப்ளீட் ஆகிருக்கும். எதுக்காக அந்த 95% அப்படின்னா சார், நீங்கள் திருப்பியும் வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது நீங்கள் திருப்பியும் நீங்கள் வந்து என்னதான் ட்ரீட்மெண்ட் முடித்தாலும் உங்களுடைய ஒர்க்கு அதே ஃபீல்டு ஒர்க்கு பைக் ஓட்டணும் அப்படின்றதுனால ஸோ அதோடைய இம்பேக்ட் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். சார் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டே தான் சார் இருக்கேன். ஓகே. அப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது கூட நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ அப்போ மீன் டைம் உங்களுக்கு வந்து 95% நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஆமாம், ரெஸ்ட்டே கொடுக்கல நான் ஆக்சுவலாக. ஸோ ரெஸ்ட் இல்லாமலே அவர் வந்து அண்டர் ட்ரீட்மெண்ட்லேயே அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை நல்ல நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணீங்க, என்னால் முடியல நான் ஒர்க்கு அது மாதிரி. ஓகே, ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஆமாம், நம்ம சொன்னோம் அது மாதிரி வரல. ஓகே சார், சரி சார், இப்போ உங்களுடைய அந்த பேக் பெயின் வந்து குறைஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக இல்லை. இது தாண்டி வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தது குறைஞ்சிது சார்? சார் அந்த ரேஷஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அந்த இது எல்லாமே சரியாச்சு. ப்ளஸ் வந்து இந்த ப்ளோட்டிங் வயிற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்டரில் ஒரு எலும்பு ஒன்று சின்னதாக, சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கின மாதிரி நிற்கும். சரி, அந்த இடத்துல எதாவது பட்டுதுன்னா எனக்கு பெயின் ஜாஸ்தியாக தெரியும். ஸோ அந்த எனிமாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேல் வயிறே குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். வயிறே வந்து ஸ்டார்ட் பண்ணதே மேல் வயிறுலேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் வந்து எனக்கு ஃபுல்லாக வரும். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா இப்போ இனிமாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிறு எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல.
ஃப்ளாட்டான மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இனிமா எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, எந்த ஒரு டிசீஸோ இல்லை டிசார்டரோ நம்மளுக்கு அக்குமுலேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து நம்மளுடைய ஸ்டொமக் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்றோன்றது நம்மளுக்கே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அந்த அளவுக்கு இன்டேக் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அதோடைய டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து எங்கே சேருதுன்னு பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிற இடம் ஸ்டொமக். ஸோ அதுக்காக முதல்ல ஸ்டொமக்கை நாங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணுவோம் எங்களுடைய கிளினிக்கில். ஸோ கிளென்ஸ் சாருக்கு வந்து ஒரு வித்தின் 2-3 டேஸில் நம்ம இனிமா பண்ணோம்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், ஆமாம். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வித்தின் 2-3 டேஸில் நம்ம இனிமா கொடுத்து கிளென்ஸ் பண்ணதுனால ஸோ உங்களுக்கு ரேஷஸ் எல்லாமே குறைஞ்சிருச்சு. எல்லாமே குறைஞ்சிருச்சு சார், இப்போ ஒன்றுமே இல்லை எனக்கு ஆக்சுவலாக. ஓகே, அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்புறம் அந்த ப்ளோட்டிங் இருந்தது எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. ஓகே ஓகே சார். அது குறைஞ்சது இல்லாமல் எனக்கு வந்து இந்த நீங்கள் ஹீல் பண்ணது வந்து சீக்கிரமாக வந்து என் உடம்பு அக்செப்ட் பண்ணதுக்கு காரணமே அந்த இதுதான் சார். இனிமா தான் எனக்கு உள்ளுக்குள்ளே தெரிஞ்சது நான் சொன்னேன். ஆக்சுவலாக இது உண்மையிலுமே ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் அதுதான். ஏன்னா பேஷண்ட்ஸே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, சார் 1 வீக்காக வர எனக்கு ஒன்றுமே தெரியல சார் அப்படின்னு. நான் சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்க சார் தெரியும் சார் அப்படின்னு. அவங்க சொல்லி மறுநாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, சார் எனக்கு நைட்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி கால் இழுக்கும், அந்த புல்லிங் சென்சேஷனே இல்லை, நான் நிம்மதியாக தூங்கணும் சார். அதே மாதிரி வந்து ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்பாக நான் தூங்கினேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ நாள் பசி இல்லை சார், சடனாக பசி மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், நான் பசி எடுத்து சாப்பிட்டேன் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி சார், அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அந்த நீங்கள் நீடில் போடுறதை பற்றி நீங்கள் ஒன்று சொன்னீங்க. ஆக்சுவலாக மக்களே நம்ம வந்து இங்கே டியூ 20 அப்படின்ட்டு ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் நம்ம வந்து போடுவோம். ஸோ அதுதான் வந்து எவன் ஆஃப் தி கேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த நீடில் போட்டோம் அப்படின்னா தூக்கம் வராத மக்களுக்கு கூட அந்த அளவுக்கு வந்து நல்லா தூக்கம் வரும். ஒரு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு கூட அது வந்து ரொம்ப ஒரு காம் பண்ணிவிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். ஸோ அதோடைய அந்த பாயிண்ட்டை பற்றி சார் ஒரு விளக்கம் கொடுப்பாரு, நான் கொடுக்கறத விட சார் கொடுப்பாரு, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்க சார். நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது பிட்யூட்டரி கிளாண்டு, இது பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீனியல் கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா துரியம்னு சொல்லுவாங்க, இது ஆக்னின்னு சொல்லுவாங்க. அந்த துரியத்தோட பாயிண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாகவே வந்து செல்ஃப் ஃபீல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ பிரெயின் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது உடம்புல. ஸோ பிரெயின் என்ன நினச்சாலும் வந்து உடம்பு அது எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின் தான். ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட்டே வந்து இந்த கிளாண்டு தான். ஸோ அந்த கிளாண்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் வந்து உடம்பு செல்ஃப் ஃபீல் ஆகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ரெடி ஆகுது. ஸோ எனக்கு உடம்பு வந்து செல்ஃப் ஃபீல் ஆகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அங்கே அப்படின்றது எனக்கு நான் மெடிடேஷன் பண்ணும்போதே எனக்கு தெரியும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நீடில் அங்கே போட்டோடனே எனக்கு புரிய ஆரம்பிச்சு, சரி ஓகே நம்ம கரெக்டான இடத்துல தான் வந்திருக்கோம் அப்படின்னு. ஓகே, ஆக்சுவலாக சார் சொல்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்லியிருக்கணும், எனக்கு பதிலாக சார் சொல்கிறாரு. இது எதுக்காக நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம நீடில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு ட்ராப் வந்து பிளட் வந்துச்சு. அப்போ நான் சொன்னீங்க, சார் சொன்னார், சார் பிளட் வந்துச்சு. இப்போ நான் சொன்னேன், பயப்படாதீங்க சார் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சார் எங்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு போது சார் தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார். ஸோ நான் சொல்கிறத விட ஆஸ் ஏ டாக்டராக நான் இந்த விஷயங்களை சொல்கிறத விட ஒரு ஒரு பேஷண்ட் ரெக்கவர் ஆகி அவர் அந்த விஷயம் சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்குன்றதுனால தான் அவருக்காகவே நான் சொன்னேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சார் நான் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்தீங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது கொடுத்தோமா நம்ம கிளினிக்? இது வரைக்கும் மாத்திரை எதுவுமே கொடுக்கல, அது மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ நேச்சுரலாகவே வந்து நம்ம பாடியை ஹீல் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். ஸோ நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அக்குபஞ்சர் பண்ணுறோம், டான் தெரப்பி பண்ணுறோம், பாதகூசா தெரப்பி பண்ணுறோம், கப்பிங் தெரப்பி பண்ணுறோம், பாடி மசாஜ் எல்லாம் பண்ணுறோம், அப்புறம் வந்து ஸ்டொமக் கிளென்ஸ் பண்ணுறதுக்காக இனிமா கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி வந்து மல்டிபிள் தெரப்பிஸ் நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ சிங்கிள் நீடில் வில் கியூர் 1000 டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து மல்டிபிள் நீடில் யூஸ் பண்ணுறோம். அப்போ எத்தனை 1000 டிசீஸ் வந்து கிளியர் ஆகும்னு சொல்லி பாருங்கள். ஸோ மக்களே, நீங்கள் வந்து இது வந்து நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் அதிகப்படியாக ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க. சார் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இந்த ஃபீட்பேக் கொடுத்தது ரொம்ப நன்றி சார். எனக்கு ஹீல் பண்ணி விடுறது ரொம்ப சார் ஹீல் நான் பண்ணலை, கண்டிப்பாக அது வந்து காட் தான் பண்ணார். ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஹெல்ப் தான் நம்ம பண்ணோம். பட் பொதுவாகவே நம்ம வந்து நீடில் போடும்போது நம்ம அந்த சும்மா ஒரு காடை வந்து ஆண்டவா நம்ம உன் பேரை கொண்டு நான் இவரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், தயவுசெய்து இவருடைய நோயை நிவர்த்தி பண்ணி இவரை ஹீல் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த நீடில் ஊதிட்டு தான் நம்ம வந்து நீடில் பண்ணுறது.
ஸோ என்ன மாதிரி நம்ம நிறைய பேருக்கு அதில் நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமலேயும் போகலாம். பட் இருந்தாலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லி ஒன்று வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறது. எனிஹோ ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக்காக. நன்றி நன்றி மக்களே. நன்றி.